கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சீரான மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாயம் பாதிக்கப்படும் நிலையில் பொம்மை முதல்வர் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கண்டன உரையாற்றி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதன் அடிப்படையில் தான் எங்களுடைய கழகத்துடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வறட்சியான இந்த மாவட்டத்தில், நீராதாரம் இல்லாத இந்த மாவட்டத்தில், முழுமையாக பாறைகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் செல்லுகின்ற ஒரே தென்பெண்ணை ஆற்றினுடைய நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் முதலமைச்சராக இருந்தபோது இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவில் கடந்த 23/9/2017 நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் அரசின் திட்டங்களாக இந்த பகுதியுடைய விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அதிலே ஒன்று, அலிகாலம் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுத்து சூளகிரி மற்றும் தேன்கனிக்கோட்டை பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் வகுத்து டெண்டர் கொடுத்து அது இப்போது பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல எண்ணெய்கோல் அணைக்கட்டிலிருந்து 233 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதன் 2 புற கால்வாய்களிலும் தண்ணீர் விடுவதற்காக, கால்வாய்களை வெட்டுவதற்காக 233 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து டெண்டர் முடிக்கப்பட்டு இப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல கொடியாலம், அதாவது தென்பெண்ணை ஆற்றினுடைய கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வருகின்ற 2வது கிலோமீட்டரில் கொடியாலம் அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொடியாலம் அணைக்கட்டில் அங்கிருந்து அங்க இருக்கின்ற ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கொடியாலம் அணை பள்ளத்தில் இருக்கிறது, மற்ற ஏரியுடைய பகுதிகள் உயர்ந்த இருக்கிற காரணத்தினால் அங்கே நீரேற்று முறை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 62 ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு செயல்படுத்துவதற்கு அன்றைய முதலமைச்சராக என்ற போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். ஆட்சி மாறியது. ஏற்கனவே திட்ட மதிப்பீடு அங்கே அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் அதை தட்டி கேட்கவில்லை, தட்டி எடுக்கவில்லை, அப்படியே வாளாக இருந்து விட்டார். நாங்களும் ஆட்சியில் இருந்தோம், இதே பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்தது. ஆனால் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஏன் உங்களால் கொடுக்க முடியவில்லை? ஏதோ 520 வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், எதையாவது ஒன்று செய்தீர்களா? நான் கேட்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2023-24 நிதி ஆண்டில் சட்டமன்றத்தில் அந்த அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. என்ன என்று சொன்னால், இந்த நிதியாண்டில் விவசாயிகளுக்கு இலவசமாக 50,000 பம்ப் செட்டுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்று சட்டமன்றத்திலே ஸ்டாலின் அரசு அறிவித்தது. 23-24 நிதியாண்டு முடிந்துவிட்டது. இப்பொழுது 24-25 நிதியாண்டு வந்துவிட்டது. ஆனால் 50,000 பம்ப் செட்டுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தார்களா என்று சொன்னால் இந்த அரசு கொடுக்கவில்லை. கொடுக்காத மட்டுமல்ல, அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இயற்கையாக மூப்படைந்து இலவசமாக மின்சாரம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ஓரளவுக்கு பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் எங்களுடைய சுய நிதியை கொட்டுகிறோம், எங்களுக்கு மின் இணைப்பு கொடுங்கள் என்று கேட்டபொழுது அதற்கு ஒரு நாம் வைத்திருந்தோம். 10,000 கொடுத்தால் சரி, அதற்கென்று நேரம் 25,000, 50,000 என்று சொல்லி, அதோடு மட்டுமல்லாமல் 2.5 லட்சம் கொடுத்தால் 5 HP மோட்டார் உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படும். அதே போல 2,75,000 கொடுத்தால் 7.5 லட்சம் HP மோட்டார் உடனடியாக இணைப்பு வழங்கப்படும். 3 லட்சம் கொடுத்தால் 10 HP மோட்டார் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்படும். இந்த ஓராண்டு காலமாக இலவசமாக வருபவர்களுக்கும் இவர்கள் மின் இணைப்பு கொடுக்கவில்லை. இதுபோல சுயநிதி கொடுத்து உடனடியாக மின் இணைப்பு வேண்டும் என்று சொல்வதற்கு கூட மின் இணைப்பு இந்த ஓராண்டு காலமாக இந்த அரசு கொடுக்கவில்லை. பல விவசாயிகள் அந்தந்த பகுதியிலே விவசாயம் செய்வதற்கு அனைத்து செலவுகளையும் செய்து மின் மோட்டார்களை வாங்கி அதற்கு மின்சாரத்துக்கு வரக்கூடிய அத்தனை உபகரண பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இந்த அரசு இப்போது இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் இந்த மாவட்டத்தில், அது குறிப்பாக இந்த பகுதியினுடைய மின்சாரம் தங்குதடை இல்லாமல் விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும்.
அதேபோல தொழில் முனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இங்கே துணை மின் நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. நாங்கள் இங்கே சொல்வது காலிங்கபுரம் துணை மின் நிலையம் 33/11 kVS அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது. சின்னகத்தூர் துணை மின் நிலையம் 33/11 அதிமுக ஆட்சி காலத்தில். சின்னாறு துணை மின் நிலையம் 33/1 அதிமுக ஆட்சி காலத்தில். மகாராஜா கடை துணை மின் நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில். பைரப்பள்ளி துணை மின் நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில். காமந்தொட்டி துணை மின் நிலையம் 110/33 kVS அதிமுக ஆட்சி காலத்தில். சூளகிரி துணை மின் நிலையம் 110/33 அதிமுக ஆட்சி காலத்தில். இவை அனைத்தும் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது. ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஒரு மின்சார விநியோகம் என்பது ஆங்காங்கே துணை மின் நிலையங்களை அமைத்து வருகின்ற மின்சாரங்களை சேமித்து முறையாக அனுப்பினால் குறைந்த மின்னழுத்தம் அங்கு கிடைக்காது. முறையாக சீரான மின்சாரம் வழங்கப்படும். அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த ஆட்சியில் இதை செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. வாக்குகளுக்காக ஏமாற்றுவதற்காக, வாக்குகளை பெறுவதற்காக 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்டாலின் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். எனது அருமை விவசாய பெருமக்கள் இப்பொழுது பல்வேறு வகையில் சிரமத்தில் உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல்தான் கடந்த ஆட்சியில் போட்டதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், குறிப்பாக தளி தொகுதியில், ஓசூர் தொகுதியில், அடுத்தது வேப்பனப்பள்ளி தொகுதியில் மலர்கள் நிறைய உற்பத்தி செய்யப்படுகிறது. பசுமை குடியில் மலர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. கேப்சிகன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சிறந்த காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் ஏற்றுமதி செய்வதற்காக நாங்கள் கேட்டபொழுது உடனடியாக சர்வதேச மலர் ஏற்று மையம் என்ற ஒரு மையத்தை உருவாக்கி 22 கோடி ரூபாய் செலவு செய்து அதை முழுமைப்படுத்தி அந்த கட்டடத்தை முழுமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்று வந்த இந்த ஆட்சி அதை பயன்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி காலத்தில் அதை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்திருக்கிறது. இன்று விவசாயிகள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பை உணர்ந்து இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த லோ வோல்டேஜ் மின்சாரத்தை மாற்றி சீரான மின்சாரம் கொடுப்பதற்கு இன்னும் துணை மின் நிலையங்களை கொண்டு வர வேண்டும். இங்கே நம்முடைய தீர்த்தத்திலே ஒரு துணை மின் நிலையம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் சட்டமன்றத்திலே பேசிய பொழுது கடந்த ஆண்டிலே கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை கொடுக்கவில்லை. கொடுக்கிறேன் என்று சொல்வது மட்டும் சரி, எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை. நீங்கள் பாருங்கள், எந்த திட்டமும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒன்று கூட வரவில்லை. இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார் என்பதற்காக இவர்களுடைய உணர்வுகளை, இவருடைய வேதனைகளை, இவருடைய சங்கடங்களை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை போட்டதற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க அனுமதி பெற்று இன்று வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நடத்துவதற்கு முதல் காரணம் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதை உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய பெருமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் முறையான தடையற்ற மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகளை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம். வாழவிடு 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 விவசாயிகளை வாழவிடு விவசாயிகளை வாழவிடு. விடிய அரசே ஸ்டாலின் அரசே, விடிய அரசே ஸ்டாலின் அரசே, விவசாயிகளை வாழவிடு. மின்சாரம் கொடு, மின்சாரம் கொடு, மின்சாரம் கொடு, மின்சாரம் கொடு. விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடு, மும்முனை மின்சாரம் கொடு. அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே, விவசாயத்தை அழிக்காதே, அடிக்காதே 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 விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே, விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே, நசுக்காதே 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 நம் விவசாயிகளை நசுக்காதே, நம் விவசாயிகளை நசுக்காதே.
என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி மின்சாரம் கொடு மின்சாரம் கொடு விவசாயத்திற்கு மின்சாரம் கொடு விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் கொடு விவசாயத்திற்கு தடையில்லாத மின்சாரம் கொடு விவசாயத்திற்கு தடையில்லாத மின்சாரம் கொடு எங்க போச்சு எங்க போச்சு மும்முனை மின்சாரம் எங்க போச்சு வழங்கிடு வழங்கிடு சீரான மின்சாரம் வழங்கிடு வாடி போச்சு வாடி போச்சு வாடி போச்சு வாடி போச்சு பயிரெல்லாம் வாடி போச்சு பயிரெல்லாம் வாடி போச்சு கருகுதே 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 பயிரெல்லாம் கருகுதே பயிரெல்லாம் கருதே காயுதே. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சீரான மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாயம் பாதிக்கப்படும் நிலையில் பொம்மை முதல்வர் அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் உரையாற்றி வந்ததை நேரில் பார்த்தோம்.